ஹாய் காய்ஸ், வெல்கம் டு குட்டிமா சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோன்னா, திருநெல்வேலி ஸ்டைல் சிக்கன் கிரேவி குழம்பு தான் வைக்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் எல்லாம் உங்களுக்கு தெரியும். இப்போ ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆகட்டும். பாருங்கள், எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ கடுகு போட்டுக்கலாம். கடுகு வெடிச்சிருச்சு. இப்போ கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். நானே கேமரா ஒரு கையில் பிடிக்கிறனால அது கொஞ்சம் ஆடுது. ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லா கிண்டி விட்டுக்கலாம். அது ஒரு எல்லோ ஸ்டேஜ் வரணும். ஸ்டவ்வை கூட்டி வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வெந்துருச்சு. எல்லோ ஸ்டேஜ் வந்துருச்சு. அடி பிடிக்காமல் கிண்டி விட்டுக்கணும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஹோம்மேடில் செஞ்சது போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நானே கிரைண்ட் பண்ணது ஹோம்மேடாக. ஸோ நீங்கள் அதே மாதிரி போட்டுக்கோங்க. நான் 1 kgக்கு தேவையான அளவு எல்லாம் பண்ணுறேன். நீங்களும் 1 kgக்கு தேவையானது பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு வெந்துருச்சு. இப்போ நம்ம தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி கிண்டி விட்டுக்கலாம். நான் 1 தக்காளி தான் எடுத்திருக்கேன். நல்லா கிண்டி விட்டு நல்லா வேகட்டு, கொஞ்சம் நேரம் விட்டுடலாம். அடி பிடிக்காமல் கிண்டணும். ஸோ அதுதான் நம்ம முக்கியமான ஒன்றுனா, அடி பிடிக்கக்கூடாது. டேஸ்ட் அதில் அடி பிடிக்காமல் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ அதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ அது தக்காளி வந்துச்சு. நம்ம இப்போ சிக்கன் போட்டிருக்கோம். 1 kg சிக்கன். நான் 2-3 தண்ணி சிக்கன் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு, ஸோ இப்போ நான் சிக்கன் ஆட் பண்ணிகிட்ருக்கேன். உள்ள ஒன் ஹேண்டில் கேமரா பிடிச்சிட்ருக்கனால உங்களுக்கு அங்கங்கே கொஞ்சம் கேமரா ஆடும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபுல்லாக போட்டாச்சு. இப்போ நம்ம கிண்டி விட்டுக்கலாம். கிண்டி விட்டு நம்ம இப்போ மூடி வச்சிட்டோம். அது நல்லா அதோட சூடு வெளியே போகாதெல்லாம் ஒரு மூடி போட்டு மூடியாச்சு. ஸ்டவ் நல்லா கூட்டி வச்சாச்சு. இப்போ நம்ம தேங்காய் போடணும். ஸோ கப்பில் தேங்காய் துருவி போட்டு, ஜீரகம் போட்டு, கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கொஞ்சம் கிரைண்ட் நல்லா ஒரு பேஸ்ட் பதத்துக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றி கிரைண்ட் பண்ணிக்கலாம். கிரைண்ட் பண்ணியாச்சு. ஸோ இந்த ஸ்டேஜுக்கு கிரைண்ட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நல்லா குழம்பு கொதிச்சு அந்த சிக்கனோட கலரே மாறிடுச்சு. ஸோ இப்போ நம்ம இது சிக்கன் மசாலா போட்டுக்கலாம். சிக்கன் குழம்பு, ஸோ சிக்கன் மசாலா போட்டுக்கலாம். நான் சக்தி சிக்கன் மசாலா தான் போடுவேன். 50 கிராம். பாருங்கள் நல்லா ஆவி எப்படி வருதுன்ட்டு. ஸோ அப்போ போட்டாச்சு. 50 கிராமையும் சேர்த்துக்கணும் நம்ம. அப்புறம் நல்லா கிண்டி விட்டுக்கலாம். கொஞ்சம் மிளகு பொடி, கொஞ்சம் மஞ்சத்தூள். ஸோ மிளகு பொடின்னு சொன்னது மிளகாத்தூள்னு சொன்னேன். ஓகேங்களா, மிளகாய்த்தூள். இப்போ நம்ம கிண்டி விட்டாச்சு. இனிமேல் அது கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள். உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு அது கொதிக்குதுன்ட்டு. நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம தேங்காய் ஊற்றிக்கலாம்.
தேங்காய் கொஞ்சம் தண்ணி கலந்து நான் எனக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நான் வந்துட்டு எனக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிருக்கேன். ஸோ உங்களுக்கும் அந்த மாதிரி தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. நல்லா கிண்டி ஃபுல்லாக ஒரு பக்கமே இருக்காமல் நல்லா கிண்டி விட்டுக்கலாம். பாருங்கள் எந்தளவு சிக்கன் வெந்திருக்குன்னு. ஸோ இந்தளவு வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து எல்லாமே சேர்த்துக்கணும். மிளகாத்தூள், சிக்கன் மசாலா, மஞ்சத்தூள், இதெல்லாம் கொஞ்சம் மல்லித்தழை போட்டு நம்ம வந்துட்டு மூடி வைக்கலாம். உப்பு நம்ம தேங்காய் போடும்போதே போட்டுக்கணும். பாருங்கள் இப்போ வெளியே எடுத்துக்கலாம். மூடி ஓப்பன் பண்ணிக்கலாம். எந்தளவு வந்திருக்குன்னு தெரியும். நல்லா கொதிச்சு வந்துருச்சு. நல்லா கிண்டி விட்டுட்டு அந்த பச்சை வாசம்லாம் போயிடுச்சான்னு பாருங்கள். ஸோ பச்சை வாசம் நமக்கு மெயினாக இருக்கக்கூடாது. நம்ம தேங்காய் பச்சை வாசம் அதெல்லாம் இருக்கக்கூடாது. பார்த்துக்கோ. நல்லா கிண்டி விட்டுக்கலாம். ஸோ சூப்பராக வந்துடுச்சு. இதேமாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.